கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு பேச விரும்பும் வேத வாக்கியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்யான ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் உண்டு, உலகம் தருகிற ஞானங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மெய்யான ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவர் கேடகமாயிருக்கிறார் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நம்மை பார்த்து அறிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் உன் மண்டையில ஏற மாட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் சில காரியங்களை நாம் செய்ய முடியாம நம்ம அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை கூட நம்ம வாழ்க்கையில இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் மெய்யான ஞானத்தை தருகிறாராம். அப்படின்னா குறுக்கு வழியான ஞானம் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு மெய்யான ஞானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்று அது மாத்திரமல்ல, கர்த்தர் கேடகமாய் இருக்கிறாராம். அவரே உங்களுக்கு பலனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் யோசிக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை தவறாக போயிடும். நான் ஞானத்தினால, சொந்த ஞானத்தினால செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்மை குழியில தள்ளி விட்டுரும். ஆனா கர்த்தர் தருகிற ஞானம் அது நிரந்தரமாயிருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலோ ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நமக்கு உண்மையான ஞானம். ஏன்னு கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை எல்லாம் மேலான ஒரு ஞானம் உடையவர் என்று கேட்டா, கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தருடைய ஞானம்தான் பெருசா நமக்கு பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு ஞானம் அது தேவனுடைய ஞானம். ஒருவேளை இன்னைக்கு நாம் யோசிப்போமானா, நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தது பிசாசானவன் அந்த ஜனங்களுக்குள் அவரை சிலுவையில் அறையும்படியான யோசனையை கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து அவரை சிலுவையில் அறையிறாங்க. ஆனா மெய்யான ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா அவங்க அதை செய்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த சிலுவை மரணம்தான் பாவத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பின் வீண்டெடுப்பாக விளங்கியது. பிரியமானவர்களே, உலகம் தோன்றின நாள் முதல் நாம் பாவத்திற்காக ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்ட காரியத்தை பிசாசின் ஞானத்துக்கு அது தெரியாம அவன் நம் இரட்சகராயிருக்கிற ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்கிறான். இதே போலதான் பல காரியங்களிலும் ஞானமற்றவர்களாய் இந்த உலக ஞானத்திற்காக ஓடி எங்கேயெல்லாமோ போய் அவதிப்பட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஞானம் அது மெய்யானது, அது உங்களுக்கு கேடகமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை மெய்யாகவே ஞானத்தை தந்து நம்மளை நடத்தும்படிக்கு அவரிடத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உமது மெய்யான ஞானத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.